பாஜக என்றால் அடுத்த 20 வருடங்களுக்கு மோடிதான் தெரிகிறார் என்று நிஷிகாந்த் துபே தெரிவித்திருக்கிறார். தற்போதைய அண்மை செய்தியை பார்க்கிறோம். RSSக்கு மோடி இதன் மூலமாக மறைமுக செய்தியை சொல்கிறாரா என்ற கேள்வி எழுந்திருக்கிறது. 2029 தேர்தலை கூட மோடி தலைமையில்தான் சந்திப்போம் என்றும் நிஷிகாந்த் துபே தெரிவித்திருக்கிறார். மோடி ஓய்வு பெற வேண்டும் என்ற நோக்கத்தில் RSS தலைவர் மோகன் பகவத் பேசியதாக ஒரு செய்தி அண்மை காலமாக வெளியானது. இதனிடையே மோடி மற்றும் RSS இடையே கருத்து வேறுபாடு நிலவுவதாகவும் பேசப்பட்டது. பாஜகவை விட மோடியின் பலம் பெரியது என்பது போல நிஷிகாந்த் துபே தற்போது தெரிவித்திருக்கிறார். அவரின் கருத்தை தற்போது பார்க்கிறோம். எழுபத்தைந்து வயதாவதால் ஓய்வு பெற வேண்டும் என்ற RSS தலைவர் மோகன் பகவத் கருத்துக்கு துபே பதிலடி கொடுத்திருக்கிறார். ஜார்க்கண்ட் மாநில பாஜக MP நிஷிகாந்த் துபே ANI செய்தி நிறுவனத்திற்கு பேட்டியளித்திருக்கிறார். தற்போது அது பேசுபொருளாகி இருக்கிறது. அதை பெருஞ்செய்தியாக பார்க்கிறோம். இதன் மூலமாக RSSக்கு மோடி மறைமுக செய்தி விடுக்கிறாரா என்ற கேள்வி எழுந்திருக்கிறது. 75 வயதானவர்கள் அரசியலிலிருந்து ஒதுங்க வேண்டும், இளைஞர்களுக்கு வழிவிட வேண்டும் என்று மோகன் பகவத் சில நாட்களுக்கு முன்பாக பேசியிருந்தார். மோகன் பகவத் இதை பிரதமர் மோடிக்குத்தான் மறைமுக செய்தியாக சொல்கிறார். மோடிக்கு 75 வயதாகிறது, எனவே அவர் ஒதுங்கிக் கொள்ள வேண்டும், அடுத்த முறை பிரதமர் வேட்பாளராக அவர் அறிவிக்கப்படக்கூடாது என்ற கருத்துக்கள் எழுந்தன. தற்போது அதற்கு பதிலடி கொடுக்கும் விதமாக பாஜகவுக்கு தான் மோடி தேவை, மோடிக்கு பாஜக தேவையில்லை என்பது போல நிஷிகாந்த் துபே பதிலளித்திருக்கிறார். भारतीय जनता पार्टी की मजबूरी है कि मोदी जी के नेतृत्व में ही लड़ना पड़ेगा. जब मोहन भागवत जी कहते हैं कि 75 पे रिटायर होना चाहिए, आज मोदी जी को आवश्यकता नहीं है, आज भारतीय जनता पार्टी को आवश्यकता है. और सहमत हो या असहमत हो, पॉलिटिकल पार्टी जो है वो पर्सनालिटी कल्ट क्या है. मुझे तो अभी 15-20 साल तक जो है मोदी ही नजर आ रहे हैं. இது தொடர்பாக நம்முடைய மூத்த பத்திரிகையாளர் ராஜகோபாலன் இணைந்திருக்கிறார். வணக்கம் திரு ராஜகோபாலன். தற்போது மோடி RSS இடையேயான மோதல் அப்படிங்கிறது கொஞ்சம் கொஞ்சமா பெரிதாகுது அப்படின்னு பார்க்கலாமா? அந்த மாதிரி தோணவே இல்லை. வட இந்தியாவில் நரேந்திர மோடி அரசியலையும் RSSையும் நன்றாக புரிந்து கொண்டால் இது ஏற்கனவே இருக்கக்கூடிய ஒரு அண்ணன் தம்பி சண்டை மாதிரி தான் நான் பார்க்கிறேன் தவிர இதனால் ஒரு மாபெரும் திருப்பம் ஏற்படும் என்று எனக்கு தோணவில்லை. நிஷிகாந்த் துபே சொல்லுவதும் நரேந்திர மோடி இருப்பதும் இதெல்லாம் போற பேசி. இப்ப பாருங்க, ஒரு வாரத்துக்கு சொல்ல போனால் திருச்சி சிவா காமராஜரை பற்றி சொன்னார், ஏர் கண்டிஷனை பற்றி சொன்னார். அது மாதிரி எதுவும் வந்திருக்கதா பாருங்க, அதுதான காரணம். இல்ல இதையும் அதையும் ஒப்பிட முடியுமா? மோடி அப்ப RSS சொல்றதை கேட்டு 75 வயதுல பதவி விலகுவாரா? எப்படி திருச்சி சிவா கருத்துக்கு தமிழக ஊடகங்கள் பிரதிபலிக்கிறதோ அதே மாதிரிதான் வட இந்தியாவில் நிஷிகாந்த் துபேயுடைய எண்ணங்களுக்கு பிரதிபலிக்கிறது. நிஷிகாந்த் துபே சொல்லுவது அது தனிப்பட்ட கருத்து. அதனால் RSSற்கும் பாஜகவிற்கும் மோதல் என்று சித்தரிப்பதால் அது அதை விட ஒரு ஏழத்தனமான இருக்காது. காரணம் என்ன என்று கேட்டால் RSSம் பாஜகவும் நகையும் சதையும் போல. இது திமுக மாதிரி கிடையாதுங்க. ஆல் இந்தியா லெவல்ல RSS குறைந்தது 14 கோடி பேர் இருக்கக்கூடிய ஆர்கனைசேஷன் பிஜேபி. அது மாதிரி RSS இருக்கிறது. அதனால் RSSக்கும் பிஜேபி தகராறு என்று சொல்வது மிகவும் அபத்தமானது என்று தான் நான் கருதுகிறேன். தொடர்பில் உங்களோட கருத்துக்களை பரிந்துரைமைக்கு நன்றி. தற்போது நம்முடைய மூத்த பத்திரிகையாளர் ராதாகிருஷ்ணன் நம்முடைய இணைந்திருக்கிறார். வணக்கம் திரு ராதாகிருஷ்ணன். தற்போது மோடி தான் பாஜகவுக்கு தேவை, மோடிக்கு பாஜக தேவையில்லை அப்படிங்கிறது மாதிரி நிஷிகாந்த் துபே கருத்து தெரிவிச்சிருக்கிறாரு. இதை எப்படி பாக்குறீங்க? மோடியே தொடரணும் அப்படிங்கிற மோடியோட சூசகமான செய்தியா இதை பார்க்கலாமா? நிச்சயமாக 2-3 விஷயங்கள் இருக்கு. தயவுசெய்து அதுக்கு மேல் கட் பண்ணிடுறாங்க. நேற்று பண்ண மாதிரி நிஷிகாந்த் துபே என்பவர் அவருடைய ட்ராக் ரெக்கார்ட் பாத்தீங்கன்னா உங்களுக்கு மிக தெளிவாக தெரியும். எந்த தருணத்துல பேசுகிறார், எதை பத்தி பேசுகிறார். பாராளுமன்றத்துல சமீபத்துல போன செஷன்ல செஞ்ச அந்த அடாவடித்தனங்களாலும் சரி, பேச்சுக்கள் ஆனாலும் சரி, இது முழுக்க மோடி சொல்றதுனால் மட்டும்தான் நடக்கிறதாகத்தான் என்னுடைய ஒரு கண்ணோட்டத்தில் நான் பார்க்கிறேன். அப்போ அது அவர் சொல்லாமல், இல்லை என்றால் அவரை சார்ந்தவர்கள் சொல்லாமல் இவர் பேச மாட்டாரு. நிஷிகாந்த் துபே தான் முதலாக பிஜேபி ஃபீல்டு பண்ற நபர், பாராளுமன்றத்துக்கு வெளியேயும் உள்ளேயும். அப்ப எனக்கு முன்னே பேசினவர் சொன்னார் இல்லையா, நிஷிகாந்த் துபேயோட தனிப்பட்ட கருத்துன்னு, அது நிச்சயமாக ஒத்துக்கொள்ள முடியாது. பேச வச்சதுனாலதான் பேசி இருக்கிறார். ஒண்ணு. 2வதாக
மோடிக்கு பாஜக தேவையில்லை என்று சொல்லும்போது இதை விட பெரிய ஒரு அபத்தம் கிடையாதுங்க. பாஜக இல்லைன்னா மோடி இல்ல, அது அவருக்கு தெரியுமா என்ன? பாஜக இல்லைன்னா அவர் முதல்வர் ஆயிக்க மாட்டாரு. இதெல்லாம் இருக்கிறது. ஆனால் இதை தாண்டி மூணாவதான முக்கியமான விஷயம் என்னவென்றால், ஒரு தாழ்த்தப்பட்டவன் இத்தனை நாளா பிரதமரா இருக்கிறானே, அது கண்டு இருக்கின்ற இந்த ஃபார்வர்டு காஸ்ட்க்கு சகிக்க மாட்டேங்குது. இதுதான் பிரச்சனையாக நான் பார்க்கிறேன். ஒரு தூபைக்கு சகிக்க மாட்டேங்குது, அதை சான்று இருக்கின்ற பாக்கி இருக்கின்ற தத்தாத்திராயர்களுக்கும் சகிக்க மாட்டேங்கிறது, சதுர்வேதிகளுக்கு சகிக்க மாட்டேங்குது. இதுதான் பிரச்சனை. மோடி இல்லனா பிஜேபிக்கு 150 தொகுதியில கூட வெற்றி கிடைச்சிருக்கிறாரு அப்படின்னு சொல்றாரு. அப்போ பாஜக RSS அப்படிங்கறத தாண்டி மோடிங்கிற முகம் ரொம்ப பெருசா பார்க்கப்படுது இல்லையா? இல்ல, மோடி என்பவர் நிச்சயமாக பாஜகவோட பெரிதாயிட்டாரு, RSS பெரிதாயிட்டாரு என்பது உண்மை நிலைதான். அப்ப எப்படி வாஜ்பாய் பெரிதான இருந்தாரா, எப்படி அத்வானி பெரிதாக இருந்தார், எப்படி காங்கிரஸுக்கு ஒரு இந்திரா காந்தியும் ஒரு ஜவஹர்லால் நேருவும் ஒரு ராஜீவ் காந்தியும் எல்லாம் பெரிய நபர்களா இருந்தாரோ, கட்சியோட பெரிய நபர்களா இருப்பார்கள். அதுதானுங்க நம்மளுடைய ஜனநாயகத்தில் இருக்கின்ற முக்கியமான பிரச்சனை இதுதான். அதாவது பிரைமரி ஓட் கேச்சர், ஒரு கட்சியினுடைய முக்கியமான வாக்கு சேகரிப்பவர் நிச்சயமா அந்த கட்சியோட பெரிதாகத்தான் இருப்பார். மு க ஸ்டாலின் திமுகவோட பெருது, மு கருணாநிதி பெருது, கட்சியோட பெருது, அதே மாதிரி ஜெயலலிதாவும் பெருது. அது இயற்கை. பாஜகவோட அமைப்பு அப்படி இல்லையே, விஷயமா இருக்கு. பாஜகவோட அமைப்பு அப்படி இல்ல தானே? தலைவரை சார்ந்து இயங்கக்கூடிய கட்சியா பாஜக இருக்காது தானே? இல்ல, நிச்சயமா கிடையாதுங்க. ஒரு கட்சியும் இதற்கு ஒரு விதிவிலக்கு இல்லை என்றுதான் பார்க்க வேண்டியதா இருக்குது. இது ஒரு ஜனநாயகம். ஜனநாயகத்துல வாக்குகள் தேவை. வாக்குகள் எப்படி வரும்? பெரும்பான்மை நபர்கள் உங்களுடைய அந்த கருத்துக்களை ஏற்றுக்கொள்ள வேண்டும், அவங்க வாக்களிக்க வேண்டும். அப்படித்தான் வருமே தவிர வேற வழியே கிடையாது. அதுதான் ஜனநாயகத்திற்கு ஒரு ஃபிளாவாகவும் இருக்கிறது. அந்த பிரச்சனையினாலதான் இப்ப மோடி இன்னைக்கு ஒரு லார்ஜர் தேன் லைஃப் ஃபிகராக தென்படுகிறார். நிச்சயமாக பாஜகவுக்கு பின்னடைவு வரும். மோடி இல்லாத பாஜகவுக்கு பின்னடைவு வரும். ஆனால் எப்படி ஒரு மோடி அத்வானிக்கு பிறகு வந்தாரோ, ஒரு வாஜ்பாய்க்கு பிறகு வந்தாரோ, அதே மாதிரி இன்னொரு மோடி தோன்றுவார். அதுல எனக்கு மாற்று கருத்து கிடையாது. இன்னொரு தலைவர் வரத்தான் செய்வார். அது யோகியா இருக்கலாம், பட்னவிஸரா இருக்கலாம், யார் வேணாலும் இருக்கலாம். அதுதான் மறுபடியும் ஒரு இயற்கையான ஒரு ரூலாக இருக்கிறது இந்த ஜனநாயகத்தை பொறுத்தவரை. சரி, நம்ம தொடர்ந்து பேசலாம். அடுத்ததாக நம்முடைய காங்கிரஸ் MP மாணிக்கம் தாக்கூர் இணைந்திருக்கிறார். வணக்கம் திரு மாணிக்கம் தாக்கூர். தற்போது மோடி இல்லாம பாஜக கிடையாது அப்படின்னு ஒரு பாஜக MP நிஷிகாந்த் துபே பேசியிருக்கிறாரு. இதை எப்படி பாக்குறீங்க? திரு நிஷிகாந்த் துபே அவர்கள் 4 தடவை MP. அவர் பழைய அத்வானி சுஷ்மா ஸ்வராஜ்கள் அணியை சார்ந்தவர். அவர் அதனால அவர் 4 தடவையும் ஒரு மந்திரியாக்கலன்னும். இப்ப என்னன்னா அவர் இந்த டேர்ம்ல எப்படியாவது மந்திரி ஆகணும் அப்படிங்கிறதுக்காக இது மாதிரி பேச்சுக்கள்லாம் தொடர்ந்து பேசிட்டு வராரு. எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான், பிஜேபியை பொறுத்த வரைக்கும் RSS தான் அந்த கட்சி, RSS தான் நடத்திக்கிட்டு இருக்கு அந்த கட்சியை. அதுவும் குறிப்பிட்ட விதத்துல 2014, 2019 தேர்தல்கள் தவிர 24 ரொம்ப தெளிவா RSSக்கு தெரிஞ்சிருச்சு மோடி ஃபேக்டர் முடிஞ்சிருச்சுன்னு. மோடியினுடைய காலங்கள் என்ன படுகின்றன, அவரை 75 வயசு சொல்லி மாற்றப்படுறாங்களா, என்ன காரணம்ங்கிறது நம்ம அது RSSனுடைய அரசியல் தான், அது நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்க முடியும். பட் அவர்களை பொறுத்த மட்டும் ஒன்று தெளிவாயிட்டாங்க. ஹரியானா மற்றும் மகாராஷ்டிரா எலெக்ஷன்ல RSSும் கேடர் பார்லிமெண்ட்ல சில பகுதிகளில் ஏன் வேலை பார்க்கல அப்படிங்கிறதுக்கும் JP நட்டாவுடைய ஒரு இன்டர்வியூ இந்தியன் எக்ஸ்பிரஸ்ல வந்த இன்டர்வியூனால தான் காரணம். அதாவது JP நட்டா சொன்னது என்னடா, RSS எங்களுக்கு தேவையில்லை, பாஜக RSS விட வளர்ந்து விட்டது, மோடி அவர்கள் தலைவராக. அதனுடைய விளைவா நீங்க பாராளுமன்ற தேர்தலில் அவருடைய பங்களிப்பு கம்மியா இருந்தது, பாஜக RSS பங்களிப்பு. இப்ப நடக்கிற அடுத்த நடந்த 2 தேர்தலையும் RSS கடுமையா வேலை பார்த்தாங்க. அதே மாதிரி அவங்களை பொறுத்தவரைக்கும் இருக்கிறதுலே கம்மியான, நீங்க டேட்டா எடுத்து பாத்தீங்கன்னா எனக்கு நம்பர் தெரியல, ஹரியானால 3 ஹரியானா தேர்தலில் மோடி கேம்பெயின் பண்ணியிருக்காரு. 14லயும் பண்ணியிருக்காரு, 19லயும் பண்ணியிருக்காரு, 24லயும் பண்ணியிருக்காரு. இந்த தடவை தான் கம்மியான கூட்டம் அவர் அட்ரஸ் பண்ணாரு. 3 கூட்டம் அட்ரஸ் பண்ணியிருந்தாரு, ராலிஸ். அதே மாதிரி மகாராஷ்டிரால 2014 ஏறக்குறைய 90 மீட்டிங் பேசியிருந்தார் மோடி. இந்த தடவை எனக்கு தெரிஞ்சு 15 நம்ம தான். அவர்களை பொறுத்த மட்டும் அவங்க ஒரு ஃபார்முலா வால்வ் பண்ணிட்டாங்க. இப்ப எலெக்ஷன் கமிஷன் பட் பூத்ல ஓட்டர் டெலிஷன், இது 2 மெயினா வச்சு RSS இந்த
கேம் விளையாடுது. இந்த கேம் ரொம்ப 75 வயதானவங்க வந்து ஒதுங்கிக்கணும், ஓய்வு பெறணும் அப்படின்னு மோகன் பகவத் சொன்னதை வச்சு கேட்ட கேள்விக்கு நிஷிகாந்த் துபே இந்த பதில அளிச்சிருக்கிறாரு. அப்படின்னா ஆர்எஸ்எஸ் வந்து 75 வயது அப்படிங்கறத காரணமா வச்சு மோடியை ஓரம் கட்ட பாக்குறாங்களா? ஏன் இதுக்கு காரணம் என்னவா இருக்கும்? மோடியோட புகழ் குறைஞ்சிருச்சு அப்படின்னு பாக்குறாங்களா? இல்ல, அதுக்கு பாக்குறதுனால அவங்களுக்கு இந்த விளக்கம் சொல்லிட்டு இருந்தேன். நேற்று தான் அவர்களை பொறுத்த மட்டும் ஆல்ரெடி அவங்க டெஸ்ட் பண்ணிட்டாங்க. ஆர்எஸ்எஸ் பொறுத்த மட்டும்தான் அந்த டெஸ்ட் கேம் முடிஞ்சிருச்சு. நவம்பர் நடந்த மகாராஷ்டிரா தேர்தலாக இருந்தாலும் சரி, ஹரியானா தேர்தலாக இருந்தாலும் சரி, அதுல வந்து அவங்க சிஎம் சென்ட்ரிக் தேர்தல் ஆக்கிட்டாங்க. மோடியோட ரீச்சுங்கிறது கம்மியாயிருச்சுங்கிறது அவங்களோட அண்டர்ஸ்டாண்டிங். உங்களோட கருத்துக்கு நன்றி. பாஜகவிலிருந்து தற்போது விஜயதாரணி அவர்கள் நம்முடைய இணைந்திருக்கிறார். வணக்கம் விஜயதாரணி. தற்போது 75 வயதானா ஓய்வு பெற்றணும் அப்படின்னு ஆர்எஸ்எஸ் தலைவர் மோகன் பகவத் சொல்லியிருக்காரு அப்படிங்கிற கேள்விக்கு நிஷிகாந்த் துபே மோடி பாஜகவுக்கு தேவை, மோடிக்கு பாஜக தேவையில்லை, பாஜகவை விட பெரியாள் மோடி அப்படிங்கிற கருத்தை சொல்லியிருக்கிறாரு. இதை எப்படி பாக்குறீங்க? ஆர்எஸ்எஸ் பாஜக இடையே நடக்கிற இந்த மோதலை எப்படி புரிஞ்சுக்கிறது? இல்ல, ஆர்எஸ்எஸ் பாஜக நடுவுல மோதல் நம்ம சொல்ல முடியாது. சில கட்டுப்பாடுகள், சில ரூல்ஸ் வந்து உங்க இணைப்புல பிரச்சனை இருக்குன்னு நினைக்கிறேன். ஜார்க்கண்ட் மாநில பாஜக எம்பி நிஷிகாந்த் துபே ANI செய்தி நிறுவனத்துக்கு இந்த பேட்டியை கொடுத்திருக்கிறார். 75 வயதானவர்கள் அரசியலிலிருந்து ஒதுங்க வேண்டும், இளைஞர்களுக்கு வழிவிட வேண்டும் என்று மோகன் பகவத் சில நாட்களுக்கு முன்பு பேசியிருந்தார். இந்த நிலையில் அவர் பேசிய கருத்து குறித்து ANI செய்தி நிறுவனம் பாஜக எம்பி நிஷிகாந்த் துபேவிடம் இந்த கேள்வியை கேட்டிருந்தது. தற்போது அதற்கு மோடி பாஜகவுக்கு தேவை, பாஜகவுக்கு மோடி தேவையில்லை அப்படிங்கிற மாதிரியான பதிலை கொடுத்திருக்கிறார். இந்த சர்ச்சை என்பது நீண்ட நாட்களாகவே தொடர்ந்து கொண்டிருக்கிறது. இதற்கு பல்வேறு காரணங்கள் முன்வைக்கப்படுகின்றன. மோடியின் வீழ்ச்சி தொடங்கிவிட்டது, மோடிக்கான புகழ் என்பது குறைந்து விட்டது என்பதாக ஆர்எஸ்எஸ் பார்க்கிறது. மற்றொரு முகத்தை, புதிய முகத்தை, அடுத்த தலைமுறைக்கான முகத்தை பாஜக அறிமுகப்படுத்த விரும்புகிறது அப்படிங்கிற பல்வேறு யூகங்கள் முன்வைக்கப்படுது. மோடி இல்லாவிட்டால் பாஜக 150 இடங்களில் கூட வென்றிருக்காது என்று நிஷிகாந்த் துபே தெரிவித்திருக்கிறார். நிஷிகாந்த் துபேவின் இந்த கருத்து என்பது தீவிரமான ஒரு கருத்தாக பார்க்கப்படுகிறது. தற்போது மோடிக்கு ஆதரவான குரல்கள் பாஜகவில் எழத் தொடங்கி இருக்கிறதா என்ற கேள்வியை முன்வைத்திருக்கிறது. 75 வயதானால் ஓய்வு பெற்றுவிட வேண்டும் என்ற ஆர்எஸ்எஸ் விதி என்பது தற்போது ஆர்எஸ்எஸ் மற்றும் மோடி இடையே ஒரு மிகப்பெரிய முரணாக மாறியிருக்கிறது. மோடிக்கு தற்போது 75 வயதாக. இதை பல்வேறு தரப்பினரும் விமர்சனத்தை முன்வைத்து வருகின்றனர். ஆர்எஸ்எஸ் மோடியை ஓரம் கட்டுகிறது என்பது போன்றெல்லாம் விமர்சனங்களை முன்வைத்து வருகின்றனர். 2029 தேர்தலை கூட மோடி தலைமையில் தான் சந்திப்போம் என்று நிஷிகாந்த் துபே தெரிவித்திருக்கிறார். மோடி இல்லாவிட்டால் பாஜக 150 இடங்களில் கூட வெற்றி பெற்றிருக்காது என்றும் நிஷிகாந்த் துபே தெரிவித்திருக்கிறார். தற்போது மீண்டும் நம்முடைய பாஜகவிலிருந்து விஜயதாரணி இணைந்திருக்கிறார். விஜயதாரணி, நீங்க பேசிட்டு இருந்தீங்க, நீங்க தொடர்ந்து உங்களோட கருத்தை பதிவு செய்யலாம். அதாவது ஆர்எஸ்எஸ் எப்பொழுதுமே வந்து அந்த வயது கட்டுப்பாடுகள் குறித்து அவங்க எப்பயுமே பேசுறது ஆண்டாண்டு காலமா உள்ள வழக்கத்துல உள்ள விஷயம்தான். அது ஒன்றும் புதியது கிடையாது. அது பொதுவான விஷயத்த அவங்க சொல்லியிருக்காங்க. ஆனா தேர் ஆர் எக்ஸெப்ஷன்ஸ்ங்கிறது அவங்களுக்கும் தெரியும். பிரதமர் மோடி அவர்கள் போன்றவர்களுக்கு அந்த எக்ஸெப்ஷன்ஸ் இருக்குங்கிறதும் அவங்களுக்கு தெரியும். சில எக்ஸெப்ஷன்ஸை கொடுத்தாகணும். நேஷனல் பார்ட்டிஸ் வந்து பாஜகன்னு இல்ல, காங்கிரஸ் மற்றும் கம்யூனிஸ்ட் பண்ண பல்வேறு நேஷனல் பார்ட்டிஸ் எல்லாருமே சாதாரணமா பாத்தீங்கன்னா இந்த வயது வரம்ப ஒரு கோட்பாடா வச்சிருப்பாங்க. அடுத்த கட்ட தலைவர்கள் வரணும் அப்படிங்கறதுக்காக ஒரு கோட்பாடா பொதுவா கட்சியில எல்லாருக்கும் வச்சிருப்பாங்க. ஆனா சில எக்ஸெப்ஷன்ஸ் வரும்பொழுது இந்த முடிவை நீங்க சொல்ற இந்த எக்ஸெப்ஷன்ஸ் 75 வயதுல ராஜினாமா பண்ணணும், ஒதுங்கணும் அப்படிங்கிற முடிவெல்லாம் யார் எடுக்கிறது? பாஜக எடுக்குதா இல்ல ஆர்எஸ்எஸ் எடுக்குதான்னு நினைக்கிறீங்களா? இல்ல, அதாவது இருவருமே இணைந்துதான் எல்லாத்தையுமே எடுக்கிறாங்க. அதுல சில எக்ஸெப்ஷன்ஸ் வந்து நிச்சயமா சிலருக்கு கொடுத்தே ஆகணும். பிரதமர் போன்ற கேண்டிடேட்டை பொறுத்த வரைக்கும் அந்த எக்ஸெப்ஷன்ஸ் பொருந்துங்கிறது எல்லாருக்கும் தெரிந்த ஒண்ணு. இதை விட பெரிய தலைவர்களா இருந்த வாஜ்பாய், அத்வானி போன்றவருக்கெல்லாம் இந்த எக்ஸெப்ஷன் வந்து கொடுக்கப்படல இல்லையா? அப்ப மோடிக்கு மட்டும் ஏன் கொடுக்கப்படணும்னு நினைக்கிறீங்க? இல்ல, அவங்களும் 75 கடந்து தானே இருந்தாங்க. அவரு திரு அடல் பிஹாரி வாஜ்பாய் அவர்கள் 75 கடந்து இருந்தாரு, பிரதமரெல்லாம் இருந்தாரு.
அதே மாதிரி சில எக்ஸெப்ஷன்ஸ் வந்து இவர் விஷயத்துலயும் இருக்கும். ஒரு குறைஞ்சபட்சம் ஒரு 5 ஆண்டு காலம் 6 ஆண்டு காலம் ஒரு 10 ஆண்டு காலம் அந்த எக்ஸெப்ஷன் அவரால் முடிகிற வரைக்கும் இருக்கும், டெஃபினட்டா இருக்கும். அந்த மாதிரி எக்ஸெப்ஷன்ஸ் கொடுக்க வேண்டிய கட்டாயம் பாஜகவுக்கும் இருக்கும், RSSக்கும் இருக்கும். சிலர் விஷயத்துல அந்த எக்ஸெப்ஷன்ஸை கொடுத்தாங்கன்னா டாப் போஸ்ட் இருக்கிற பிரதமர் மாதிரி போஸ்ட்ல அந்த எக்ஸெப்ஷன்ஸ் பொருந்துங்கிறதுல இருவேறு கருத்து இல்லை. அதுல யாருமே மாற்று கருத்து சொல்ல வாய்ப்பே கிடையாது. அந்த வகையில பாஜகவுக்கும் மோடி அவர்கள் தேவை, மோடி அவர்களுக்கும் பாஜக தேவை, பாஜகவுக்கும் மோடி அவர்களுக்கும் RSS தேவை, RSSக்கும் பாஜகவும் மோடி அவர்களும் தேவை. இல்ல இப்போ மோடிக்கு பாஜக தேவையில்லை, பாஜகவுக்கு தான் மோடி தேவை அப்படின்னு நிஷிகாந்த் துபே சொல்லியிருக்கிறாரு. இந்த கருத்துல நீங்க உடன்படுறீங்களா? இல்ல, அவர் சொல்லியிருக்காரு, அவருடைய தனிப்பட்ட கருத்தை சொல்லியிருக்காரு. ஆனா பொதுவா கட்சி நலன் கருதி, இயக்க நலன் கருதி, நாட்டின் நலன் பிரதானமா கருதி, மக்கள் நலன் கருதி இது எல்லாத்தையும் நம்ம எடுத்து பார்த்தோமானால் எல்லோருக்கும் எல்லாரும் தேவை. RSSக்கும் பாஜக தேவை, பிரதமர் மோடி அவர்களும் தேவை, பிஜேபிக்கும் பிரதமர் மோடி அவர்கள் தேவை, RSSம் தேவை. அது மாதிரி ஒன்னு எல்லாமே பிணைஞ்சு இருக்கக்கூடிய ஒரு செட்டப் இது. அப்படி இருக்கும் பொழுது இதை வந்து ஒன்னு பிரிச்சு பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. இதுல வந்து சில கட்டுப்பாடுகளை கொண்டு வருவது, இன்னும் நிறைய பேரை என்கரேஜ் பண்றதுக்காக கொண்டு வர்றது, இளைஞர்களை அதிகமா என்கரேஜ் பண்ணுங்கிறதுக்காக கொண்டு வர்றது. ஆனா ஒரு சில போஸ்டுக்கு, பிரதமர் மாதிரி போஸ்டுக்குலாம் ஒரு எக்ஸெப்ஷன் இருக்கும். அந்த எக்ஸெப்ஷன் எல்லா கட்சியிலயும் இருக்கும். இது வெறும் பாஜகவுக்கு மட்டும் சொல்ல முடியாது. எல்லா தேசிய கட்சிகள், மாநில கட்சிகள், எல்லா கட்சியும், இந்தியா முழுக்க, உலகம் முழுக்க இருக்கிற கட்சிகளை பாருங்க. நீங்க அவர் ட்ரம்ப பாருங்க, யாருக்காவது அந்த ஏஜ் லிமிட் அந்தந்த பார்ட்டியில எல்லாரும் வச்சிருப்பாங்க. ரிப்பப்ளிகன் பார்ட்டியில ஏஜ் லிமிட் இல்லாம இருக்கு, அதுலயும் தான் இருக்கு. நன்றி, நம்ம தொடர்ந்து பேசலாம். அடுத்ததாக அரசியல் விமர்சகர் ரவீந்திரன் துரைசாமி அவர்கள் நம்முடைய இணைந்திருக்கிறார். வணக்கம் திரு ரவீந்திரன் துரைசாமி. மோடி RSS இடையே ஒரு பெரிய பிரச்சனை உருவாயிருக்கு அப்படின்னு பாக்குறாங்க. இது எப்படி பாக்குறீங்க? எப்பவுமே RSS சொல்றத ஒபே பண்ற இடத்துல பாஜக அப்படிங்கிற ஒரு கட்சி இருக்கும். இப்ப அந்த உறவு அப்படிங்கிறது எங்க வந்து நிக்குதுன்னு பாக்குறீங்க? இல்ல, நீங்க இதுல வந்து பாஜகவோட அடிப்படை பலம், RSS தொண்டர்களுக்கு உழைப்பு, இது எல்லாம் இருந்தும் 2004ஆம் ஆண்டுல மதிப்புக்கு மரியாதைக்குரிய வாஜ்பாய் அவர்கள் வந்து தோல்வியை தழுவினார். இந்தியா ஷைனிங் என்ற ஒரு பெரிய ஒரு கோஷத்தோடு வந்த போது கூட வெற்றி கிடைக்கல. காங்கிரஸ் பிரைம் மினிஸ்டர் கேண்டிடேட்டையே ப்ரொஜெக்ட் பண்ணாம காங்கிரஸ் தலைமையில ஆட்சி அமைஞ்சது. மன்மோகன் சிங் பிரதமர் ஆனாரு. அதற்கு பிறகு மன்மோகன் சிங்கா அத்வானியா என்ற ஒரு போர்க்களம் நடந்த போது RSS பாஜக எல்லோருமே அத்வானிக்காக உழைத்தும் மன்மோகன் சிங் வெற்றி பெற்றார். இதையே மன்மோகன் சிங் ஒரு சாதாரண ஆட்டுக்குட்டி, ஒரு இரும்பு மனிதனை நான் தோற்கடித்து உள்ளேன் என்று மக்களவையிலேயே பதிவு செய்துள்ளார். அதற்கு பிறகு வந்த 2014ஆம் ஆண்டு மக்களவை தேர்தலில் மோடி என்ற மாமனிதர் வாராது வந்த மாமணியாய் இந்தியாவின் மானத்தை, நாட்டின் மானத்தை, RSSின் மானத்தை, பாஜகவின் மானத்தை 3வது முறை சோனியாவிடம் தோல்வி அடைந்தால் இந்த நாடே ஒரு இத்தாலி பெண்மணியின் கர்நாசிவில் இருக்கிறது, அவர் சொல்வதுதான் இந்த நாட்டில் வேத வாக்கு என்று உலகமே இந்தியாவை பற்றி சற்று குறைவாக மதிப்பிடக்கூடிய ஒரு சூழல் வரும் என்ற நேரத்தில் காங்கிரஸை தோற்கடித்து, சோனியா குடும்பத்தை தோற்கடித்து 3வது முறை தோல்வியை பாஜக தழுவாமல் வெற்றியை தேடி கொடுத்தவர் தாமோதர்தாஸ் நரேந்திர மோடி. 20% இருந்த கட்சியை 36%, ஏறக்குறைய அத்வானி தலைமையில் எடுத்ததை விட 2 மடங்கு வாக்குகளை பெற்றிய லீடர் எபோத பார்ட்டி என்று நிரூபித்தவர் தாமோதர்தாஸ் நரேந்திர மோடி. 84க்கு பிறகு தனி மெஜாரிட்டியை இந்திய மண்ணில் காட்டியவர் நரேந்திர மோடி. அதற்கு பின் 2019ஆம் ஆண்டிலும் தனி மெஜாரிட்டி முன்னை விட அதிக பலத்தை பெற்று ஆட்சி அமைத்திருக்கிறார். 2024 பொறுத்தவரையில் 240 சீட்டுகள் தான் வந்து 3வது முறை என்பது மோடியின் பாப்புலாரிட்டிக்கே ஒரு பின்னடைவு தான். உறுதியாக மோடியை புகழ்ந்து மோடிக்காகவே நாம் பாஜகவை ஆதரிக்கும் சூழ்நிலையில் மோடியின் புகழிலும் யூபி, ராஜஸ்தான் போன்ற இடங்களில் பின்னடைவு ஏற்பட்டாலும் கூட அதுவே தெலுங்கானா, ஒரிசா போன்ற இடங்களில் மோடியின் செல்வாக்கால் தான் கூடுதலாக வெற்றி சில இடங்களில் பாஜக பெற்றதன் மூலமாக தேசிய ஜனநாயக கூட்டணி 293 இடங்களுக்கு மேல் பெற்று ஆட்சியை கைப்பற்றியுள்ளது. வாஜ்பாய் தலைமையில் இதுவரை பாஜக பெற்றது 180 இடங்கள் மட்டும்தான், 180, 181 தான். இங்க 3வது முறை தனி மெஜாரிட்டி வராத சூழ்நிலையிலும் வாஜ்பாய் தலைமையில் பாஜக பெற்றதை விட சுமார் 60 இடங்கள் மோடி அதிகம் பெற்றிருக்கிறார் என்றால் மோடி நேருக்கிணையான ஒரு தலைவராக இந்திய மண்ணில் மிளறுகிறார். இனி வருங்காலத்தில் 2029லும் மோடிதான் பாஜகவின் பிரதமர் வேட்பாளராக நிற்குமார்.
அதிலும் அவர் வெற்றி பெறும்போது 4வது முறையும் வெற்றி பெற்று மோடி நெஹ்ருவின் சாதனையை முறியடிக்கக்கூடிய ஒரு பெரிய தலைவராக இந்திய மண்ணில் உருவாவார். வெளிநாடுகளில் இந்தியா என்றால் அது மோடி நாடு என்று சொல்லக்கூடிய அளவிற்கு கூட காந்தி நாடு என்பது கூட நாளைக்கு மோடி நாடு என்று சொல்லக்கூடிய நிலைமை கூட வரலாம். எது எப்படியோ இந்தியா என்றால் சோனியா நாடு என்று வராமல் இந்த நாட்டின் மானத்தை, RSS மானத்தை, பாஜகவின் மானத்தை காற்றவர் மோடி. இன்றும் அவர்தான் அதனை காத்துக் கொண்டு நிற்கிறார். நன்றி, உங்களோட கருத்துக்கு நன்றி திரு ரவீந்திரன் துரைசாமி. 2039 வரை மோடியே நீடிப்பார் என்று நிஷிகாந்த் துபே தெரிவித்திருக்கிறார். பிரதமர் மோடி தான் பாஜகவின் முகம் என்றும், அவர் இல்லாவிட்டால் 150 இடங்களில் கூட பாஜக வென்றிருக்காது என்றும் பாஜக MP நிஷிகாந்த் துபே பேசியிருப்பது மிக முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு கருத்தாக பார்க்கப்படுகிறது. இது RSSக்கு மோடியின் மூலமாக கொடுக்கப்படுகிற மறைமுக செய்தியா என்ற கேள்வியும் எழுந்திருக்கிறது. தமிழ்நாடு காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகை சற்று முன்னதாக செய்தியாளர்களை சந்தித்தார். அதனை பார்க்கலாம். அதை பரிசீலித்து ஊரகத்தொழில் அமைச்சரிடம் கலந்து பேசி என்னென்ன உடனுக்குடன் செய்ய முடியுமோ, உங்கள் தொகுதியில் உங்களுடன் ஸ்டாலின் என்ற தொகுப்பில் என்ன செய்ய முடியுமோ அதை செய்து தருவதாக மாண்பு முதலமைச்சர் என்னிடமும் நாடாளுமன்ற உறுப்பினர் TR பாலுவிடமும் உறுதியளித்திருக்கிறார். அது முடிஞ்சு போச்சு. அது முற்றுப்புள்ளி நேத்துக்கே காலையில வச்சாச்சு. ரைட், தேங்க்யூ. யாரு ஆடு நனையதுன்ட்டு ஓனாய் அழுவுமா? அது மாதிரி எங்களை பத்தி எவ்வளவு பெரிய கவலை இருக்கு. என்ன பிரச்சனை? பெருந்தலைவர் காமராஜரை கொலை செய்ய முயற்சி செய்தவர்கள் யார்? அவரை கேளுங்க. பெருந்தலைவர் காமராஜர் அவருடைய வாழ்நாளில் யாராவது கொலை செய்ய முயற்சி, எந்த கட்சியாவது? அவருடைய மூதாதையர்கள், அவர் ஏற்றுக்கொண்டிருக்கின்ற கொள்கைவாதிகள் பெருந்தலைவர் காமராஜரை வீட்டோடு வைத்து புதுடெல்லியில கொளுத்தி கொலை செய்வதற்கு முயற்சி செய்தார்கள். செய்துவிட்டு வாக்குகளுக்காக அவரை பிறந்தநாள் விழா எடுப்பது, நினைவு நாளை அனுஷ்டிப்பது என்ற வேஷம் போட்டுக் கொண்டிருக்கிறார்கள். ஆகவே பிஜேபி RSS வேஷத்தை தமிழ்நாட்டு மக்கள் ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். தேங்க்யூ. காமராஜர் தொடர்பான சர்ச்சை முடிவுக்கு வந்துவிட்டதாக திமுக தலைவர் முதல்வர் ஸ்டாலினை சந்தித்த பிறகு தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியின் தலைவர் செல்வ பெருந்தகை பேசிய காட்சிகளை பார்த்தோம்.